ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். காலையில் எழுந்திரிச்சு டீயில் ஸ்டார்ட் ஆகாட்டி அந்த டேயே இல்லைங்க. ஸோ 5 days வந்துட்டு லீவுங்கிறனால ஃபஸ்ட்டு மாவாட்டை போட்டுறணுன்ட்டு அரிசியெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அதுக்குள்ளே கிளாத்ஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன். ஸோ கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து பார்த்தா எங்கள் மாமியார் ரொம்ப கலர்ஃபுல்லாக சாணம் எல்லாம் நல்லா நீட்டாக போட்டு வழித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலரே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது நம்மளுடைய செக்ஷன் இல்லை, அதுக்குள்ளே போய் டிஃபன் செஞ்சுட்டு வந்துடலான்ட்டு ஸோ தேங்காவை தேடி எடுத்தாச்சு. எதுக்குன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துட்டேன். இது வந்து யார் யார் எப்போ சாப்பிட வராங்களோ அப்போ தான் சுகர் ஆட் பண்ணுவேன், இல்லாட்டி நீத்து போயிடும். அதுக்கப்புறமா கிளாத்ஸ் எல்லாம் காய போட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு நான் போய் குளிச்சுட்டு ஸோ எல்லா விண்டோஸும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா கீழே வந்து எல்லாத்துக்கும் ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூஜை ரூம் க்ளீனிங் தான். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா இந்த ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும் தூசி வந்துட்டு ஹேங் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதை வந்துட்டு என் சின்ன பையன் ரொம்ப அழகாக எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தான். அவன் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான், என் 2வது பையன். ஸோ அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குறான். அதுக்குள்ளே நான் போய் மாவாட்டி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு ஸோ மாவு அரைச்சிட்டு அதை பார்த்துட்ருந்தேன். அதுக்குள்ளே மா இலை, வேப்பிலை எல்லாமே எடுத்து காப்பு கட்ட ஆரம்பித்தாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி போகி. நாளைக்கு பொங்கலில் சந்திப்போம். பாய்.